காது கொடுத்து கேட்க முடியல, அசிங்கமா இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல. அண்ணா ஒரு நிமிஷம். அன்னைக்கு தானே வந்து திட்டு வாங்கிட்டு போன, மறுபடியும் எதுக்கு வந்து பிரச்சனை பண்ற? தயவு செஞ்சு கிளம்பு. ஓஹோ, நீங்க திட்டினா துரத்தி விட்டா நான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுற முடியுமா? நீங்க வேணும்னா என்ன ஒதுக்கி வைக்கலாம். ஆனா இந்த ஊர் உலகம் இன்னும் என்ன சிவராம லட்சுமி புள்ளன் தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா என்னதான் கூப்பிட்டு, ஏன்பா உன் வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காம நீ கண்டும் காணாம இருக்கியேன்னு கேக்குறாங்க. வீட்டுல எவனோ வரானா போறானா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளை இல்லாத வீட்டுல கண்டவெல்லாம் வரான்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி வெளியே யாராவது தப்பா பேசினாங்கன்னா அவங்க கிட்ட என் குடும்பம் அப்படி இல்ல, என் தங்கச்சிங்க அப்படி இல்லன்னு உரிமையா சண்டை போடணும். அதை விட்டுட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல வந்து சண்டை போடக்கூடாது. ஏய் நிறுத்து. உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, உன் புருஷன் எங்க? அவர் கூட போய் வாழப்பாரு. இங்க என்ன உனக்கு வேலை? டேய் நீ முதல்ல நிறுத்துறா. என் பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கா, அவளை வரவேணான்னு சொல்றதுக்கு நீ யாரா? என்ன திடீர்னு உனக்கு அப்படியே பாசம் பொங்குதோ? மா மா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க 4 பிள்ளைங்களை பெத்தீங்க. இதோ நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். கேசவன் அவன் பொண்டாட்டியோட நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இத பாருங்க, துளசியும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இதோ நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா, இவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீங்க அஞ்சலியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு நிம்மதியா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்ல பெத்தெடுக்கிறத விட்டுட்டு பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்கா. மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுறாரு தெரியுமா? இவ்வளவு சொத்து இருக்க என் பொண்டாட்டி எங்க கஷ்டப்படணும்னு கண்ணீர் விட்டு அழறாரு. ஒரு ஆம்பளை இப்படி அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லம்மா. அவரை நீங்க எல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்க கெட்டவன்னு பட்டம் கொடுக்கறீங்க. டேய் நிறுத்துறா. அவன் ஏதோ நல்லவன் மாதிரி நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஏமா நான் ஒன்னும் எதையும் மறக்கல. மனுஷன்னா ஏதாவது சின்ன தப்பு பண்ணதான் செய்வான். நாம தான் அதை சகிச்சுக்கிட்டு போகணும். அந்த ஆள் என்ன குடிச்சிட்டு கலாடா பண்ணிட்டு இருக்காரா, இல்ல பொம்பளை கிம்பளன்னு ஏதாவது அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரா?